வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இப்போ நம்ம ஜோதிடத்தில் மாந்தியை தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பலன் சொல்கிறதில்ல. மாந்தி என்ற கிரகத்துக்கு தசாபுக்தி காலகட்டம் இல்லை. இந்த மாந்தி, குளிகன் இதெல்லாம் சனியுடைய புதல்வன்கள். இந்த சனி தரும் பலன்களை மாந்தியும் தரும். இப்போ சனி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்கள், இந்த இடங்களில் இருந்து சுப தொடர்புகளுடன் இருந்தாக அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து நல்ல பலனை கொடுப்பார். உபஜெயஸ்தானங்களில் சனி இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி. அதே மாதிரி தான் இந்த மாந்திக்கும். மாந்தி லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் பாவகங்களில் மாந்தி நின்று அந்த வீட்டின் அதிபதியும் அந்த லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டின் அதிபதி நல்ல ஆட்சி, அந்த வீட்டின் அதிபதி நல்ல ஸ்தானபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்கும்போது மாந்தியும் செயல்படும். இப்போ மாந்தி தனி தசாபுக்தி இல்லைன்னா கூட, இப்போ மாந்தி ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ உதாரணமாக மாந்தி லக்னத்திலே இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ தனுசு லக்னம், மாந்தி லக்னத்திலே இருக்குது. மாந்திக்கு தசாபுக்தி இல்லை. லக்னத்தில் மாந்தி இருந்தாக முதல் பகுதியில் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், தடைகள், திருமண தடை. ஒரு 29 வயசு 30 வயசுக்கு பிறகுதான் திருமணம் ஆகும். ஆனாலும் பிற்பகுதியில் வாழ்க்கை ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். இது ஒரு பொதுவான கருத்து தான். இப்போது அது எப்படி நிலைப்பாட்டுக்கு வரும் அப்படின்னாக்க, இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய மாந்தியை பொறுத்தவரையிலும் இந்த மாந்தி குருவை போலவும் செயல்படுவார். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்குது. லக்னத்தில் இருக்கிற மாந்தி கொஞ்சம் உடல்நல தொந்தரவு பாதிப்புகளையும் கொடுக்கும். இப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம், வீசிங், தலைவலி, ஒத்த தலைவலி, கண் தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளையும் லக்னத்தில் இருக்கக்கூடிய மாந்தி கொடுக்கும். இப்போ அது எந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னாக்க, இப்போ இந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கிறாரு? இப்போ ஒரு உதாரணமாக இங்கே குரு இங்கே இருக்கிறான்னு வச்சிங்களேன். இப்போ இந்த குரு தசை நடக்குதுன்னாக்க இந்த லக்னத்தில் இருக்கிற மாந்தி முழுமையாக செயல்படும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ உடல்நல விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குரு 6ஆம் இடத்துல இருந்து தசாபுக்தி நடக்கும்போது, ஏன்னா லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்காரு, லக்னத்தில் மாந்தி இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் தொந்தரவு பாதிப்பு வரும். உடல்நல விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வேலை கிடைக்கும், பணம் வரும். ஒரு பக்கம் எதிரிகளும் வருவாங்க, எதிர்ப்புகளும் வரும். மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனமாகவும் இருக்கணும். வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்குகள் இதெல்லாமும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போ அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீட்டின் அதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறான்னு வச்சிங்களேன். குரு இங்கே இருந்து 5ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துகிறாருனாக்க ஜாதகரை காதல் போன்ற விஷயத்தில் ஈடுபடுத்துவார். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கல்வியில் நிறையவே ஈடுபடுத்துவார். கல்வியில் நல்ல உயர்கல்வியை பெறுவார். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க்லேயே சம்பாதிக்க வைப்பார். வருமானம் வரும், கூடுதலான லாபங்கள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது இது வரக்கூடிய வயது ஒரு முக்கியம். இப்போ உதாரணமாக திருமண வயசில் வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ 20 to ஒரு 36 வயசுக்குள்ளே இருக்குனாக்க அந்த குரு தசையில் மேரேஜ் ஆகும், குழந்தை பாக்கியம், அந்த பிள்ளையால் ஒரு மன வருத்தம், ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் 40 to 60 வயசுக்குள்ளே இந்த இதே குரு தசை வருதுனாக்க பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பெரிய அளவுக்கு அட்வைஸ் பண்ணுற தொழில், ஆசிரியர் தொழில் அல்லது வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ரொம்ப ரிஸ்க் எடுக்காத தொழிலில் ஜாதகரை ஈடுபடுத்தி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதற்கு இந்த லக்னத்தில் இருக்கிற மாந்தி அந்த நேரத்தில் செயல்படும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜென்ரலான பலன் நமக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் மாந்தி நின்றா ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம். 5ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு தீமை கிடையாது. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருக்கிறார், அந்த லக்ன சுபர். அதனால பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். திருமணம் எல்லா விஷயத்தையுமே ஏற்படுத்துவார். ப்ராப்ளம் இல்லை. இதே கன்னி லக்னத்துக்கு மாந்தி 7ஆம் பாவகத்தில் நிற்கிறாருன்னு வச்சிங்களேன். 7ஆம் பாவகத்தில் மாந்தி நிற்கிறாரு, பாதகஸ்தானம். இப்போ குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்க, குரு இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரமாயிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் பாதிக்கும். குரு தசை நடக்குது, 7ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னாக்க மேரேஜ் லைஃப்பை பாதிக்கும். திருமண வாழ்க்கையில் பிரிந்து
ரெண்டாம் தாரத்தை நோக்கம். அதே போல் திருமண வாழ்க்கையில் வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் இந்த குரு தசை காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி குரு தசை காலகட்டத்தில் மாந்தி செயல்படும். நான் அதை தான் சொல்கிறேன். 7ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி எப்பப்பா செயல்படும்? அது வந்து 7ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் வந்து தசாபுக்தியை வரலனாலையும் அந்த நின்ற வீட்டின் அதிபதி தசாபுக்தி நடக்குதுன்னா அப்போ அந்த மாந்தியோட செயல்பாடுகள் இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ, இப்போ உதாரணமாக இந்த இடத்துல வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களா. இப்போ புதன் வந்து இங்கே இருக்கிறார், 12th ஹவுஸில் புதன் இருக்குது. இந்த புதனுடைய தசை நடக்குது அப்படின்னா கூட அப்போ அந்த நேரத்துலையும் இந்த 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய மாந்தி செயல்படும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே இருந்தாலையும் இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவாக தான் செயல்படும். ஒரு ஊர் விட்டு வெளியூருக்கு போகிறது, அல்லது வேலை கிடைக்கிறது, பயணங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள், சுப விரயங்கள் ஏற்படுறது, வாழ்க்கை துணைவருக்கு சுப விரயம் செய்கிறது, அதே போல் வாழ்க்கை துணைவர் வகையில் செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். இந்த புதன் தசை காலகட்டத்தில் கடன் வரும், கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். கூட்டு தொழில் கூட்டாளிகளால் பாதகம் வரும். அது ஒன்று தான் நெகட்டிவான விஷயம். இப்போ வந்து இந்த வீட்டின் அதிபதி போலையும் செயல்படுவார். அது நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியோட தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த மாந்தி செயல்படும். அதே போல் இந்த ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலங்க, சனி இருக்குன்னு வச்சிங்களேன், சனி நின்று மாந்தி பார்க்குறாருன்னு வச்சிங்களேன், அதுவுமே இப்போ இங்கே ராகு இருக்குது, இங்கே ராகு, இங்கே கேது இருக்குன்னு வச்சிங்களேன், கேது மாந்தி சேர்க்கை. அதே போல் சனியுடைய பார்வை, இந்த பார்வை, கேதுவோட சேர்க்கை, ராகுவோட பார்வையெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ராகு தசை நடக்குது, அல்லது சனி தசை நடக்குது, அல்லது ராகு புக்தி நடக்குது, அல்லது சனி புக்தி நடக்குது, அல்லது கேது தசை, அல்லது கேது புக்தி, இந்த மாதிரி காலகட்டத்திலையும் இந்த மாந்தி செயல்படும். எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட பலன்களையும், அந்த கிரகம் நல்லது அல்லது கெட்டது செய்யும், அதையும் இந்த பாவகத்தின் வழியாக மாந்தி கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இப்போ இந்த சனி தசை நடக்குதுனாக்க கன்னி லக்னம், சனி 5ஆம் இடத்துல இருந்து தசை நடக்குது, இங்கே மாந்தி இருக்குனாக்க திருமணம் ஆகலைனாக்க திருமணம் ஆக வைக்கும். திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது. புதன் இந்த லக்னாதிபதின்றதுனால திருமணம், ஜாதகருக்கு திருமணம் ஆகாத வயது இருக்குது, அப்போ தான் வந்து அந்த தசை நடக்குதுனாக்க திருமணத்தை கொடுக்கும். அதே போல் ஊர் விட்டு வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கோ பயணங்களை ஏற்படுத்தும். அதாவது இந்த ஸ்திர ராசிகளுக்கு வந்து 9ஆம் பாவகம் தான் பாதகஸ்தானம். சர லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் பாதகஸ்தானம், ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் பாதகஸ்தானம். அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இந்த மாந்தி 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்குன்னு வச்சிங்களேன். செவ்வாய் வந்து உச்சம் பெற்றுன்னா அந்த பாதகத்தை வேணா செய்யும். ஏன்னா செவ்வாய் தசை காலகட்டத்தில் 9ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம், பாதகத்தையும் செய்யும், ஆதாயத்தையுமே கொடுக்கும். மாந்தியும் அப்போ செயல்படும். சப்போஸ் இந்த செவ்வாய் இங்கே நிற்கல, இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்க இப்போ வேணால் பாதிப்பு கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா 7 குடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது லக்னத்தில் வந்து மாந்தி இருக்குன்னா அது ஒரு சனி இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ வந்து திருமண வாழ்க்கையில் தற்காலிக பிரிவுகளை ஏற்படுத்தும். இதே மாந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னாக்க, மாந்தி இருக்குனாக்க இந்த இடத்துல சனி இல்லைன்னு வச்சிங்க, இங்கே 10ல் சனி இருக்குன்னு வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாக, இந்த ரிஷப லக்னத்துக்கு 9ல் மாந்தி இருக்குது அப்படின்னாக்க இந்த சனி தசை வருது அப்படின்னா வேலையில் ஒரு கடுமையான உழைப்பால் முன்னேற்றம் அடையும். ஏன்னா மாந்தி 9ல் இருக்குது. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான், அதிர்ஷ்டத்தை நம்பி கிடையாது. இவங்க வந்து இரும்பு சம்மந்தமான வேலை, இன்ஜினியரிங் துறை, ஹோட்டல், விவசாயம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்கன்னா அந்த தசா காலத்தில் முடியக்கூடியதுக்குள்ளே ஒரு நல்ல பெரிய வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல மாந்தி வந்து 9ல் இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்கும், ஆனால் ஹார்ட் ஒர்க்கை வாங்கும். கடுமையாக உழைச்ச பின்னாடி தான் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும், அதுதான் ஒன்று. அதே போல் தந்தையால் பெரிய நன்மை இல்லாமல் இருக்கும். தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அல்லது கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும், ஆனால் ஜாதகருக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். இடம் மாறுதல்கள், ஊர் மாறுதல்கள் போன்றவை ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீகத்தில் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த இடத்துல மாந்தி வந்து நின்று ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, யோகர் மாதிரி தான் செயல்படும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது இந்த லக்னத்துக்கு, ரிஷப லக்னத்துக்கு யோகரோட வீடுகளில் 9, 10களில் இருந்தாலையும் பாதிப்பு இல்லைன்ற. லக்னத்திலேயே இருந்தால் கூட எந்த லக்னமாக இருந்தாலையும் ஒரு பொது பலனாக சொல்லும் போது
ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில் பெட்டராக இருப்பாங்க. முற்பகுதியில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்குன்னாக நிறைய செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாக அவங்க பார்த்துக்கிட்டாங்கனாக்க ஃபினான்ஷியலி அவங்க என்றைக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க. இது ஒரு பொது பலனாக சொல்கிறேன். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஃபேமிலியை விட்டு வெளியவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோடய அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஹார்ஷாக கூட பேசுவாங்க அப்படின்றது சொல்லலாம். 3ஆம் பாவகத்தில் இருக்காங்கன்னா மாந்தி 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லது. நிறைய முயற்சி செய்வாங்க, ஒரு நாள் வெற்றி அடைவாங்க. ஆனால் இளைய சகோதரரோட மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். 4ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்குனாக்க தாயாருக்கு பாதிப்பை கொடுக்கும். இவருக்குமே கூட உடல்நலத்தில் சில தொல்லைகள் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆனால் பிற்பகுதி வாழ்க்கையில் வீடு வாகனம் வாங்குறதெல்லாம் அமையும். பெரிய பெரிய வீடே கட்டிய வீடு வாங்குவாங்க. விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். 5ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்குன்னாலையும் புத்திரபாக்கியத்தை கொஞ்சம் டிலே பண்ணும். புத்திரபாக்கியம் பிறந்த பின்னாடியும் ஒரு குழந்தையால் மன வருத்தம் வரும். அல்லது ஒரு குழந்தை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ஷன் ஆகிட்டு அப்புறம் பிறக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணும். 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது எதிரிகள் வருவாங்க, கடன் வாங்கி முன்னேறுவாங்க, எதிரிகளாலேயும் ஆதாயங்கள் வரும், வழக்குகளில் வெற்றி அடைவாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, காம்படிஷன் எக்ஸாம்னா அதில் சக்ஸஸ் ஆவாங்க. அதே போல் 6ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறது போராட்டத்தை கொடுத்தாலும் வெற்றியை கடைசியில் கொடுக்கும். 7ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறது சிறப்பானதல்ல. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரிவுகளை ஏற்படுத்தும். அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருந்தாங்க, நல்லா இல்லைனாக இருதாரத்தை கூட ஏற்படுத்தும். 8ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறது பொதுவாகவே நல்லது, பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனி இருக்கிற மாதிரி தான். ஆனால் கஷ்டப்பட வைக்கும், லேட் மேரேஜை பண்ண வைக்கும், குடும்பம் அமைவது தாமதமாகும், பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடுகளில் வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் மேரேஜ் வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இவருக்கு ஆயுள் பலம்லாம் இருக்கும், கஷ்டப்படணும், ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் முன்னேற்றங்கள் இருக்கும். அதே 9ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்குன்னாக்க அவங்களுக்கு தந்தைக்கு பாதிப்பு, தந்தையால் பெரிய நன்மை இல்லாமல் போகிறது, அல்லது தந்தையை விட்டு பிரிந்து இருக்கிறது, அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கிறது, தொலைதூரத்தில் வசிப்பது, பிறப்பிடம் விட்டு, இதெல்லாமும் ஏற்படும். அதிர்ஷ்டம் இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9ல் மாந்தி இருந்தாலையும் 10ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தாலையும் கடுமையான வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ரெகக்னிஷன் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படும். அதே போல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதிலையும் பிரச்சனைகள் இருக்கும். 10ல் மாந்தி இருந்து அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் பெரிய நெகட்டிவ் வராது, பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிற்பகுதியில் வாழ்க்கையில் ஒரு 40 வயசுக்கு மேலே முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 11ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னாக்க இது லாபத்தை கொடுக்கும், எதிரிகளாலையும் லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக மூத்த சகோதர வகையில் மன வருத்தங்கள் இருக்கும். இவங்க எந்த காரணத்து கொண்டும் இவங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றிக்குவாங்க. ஒன்று நினைக்கிறாங்கன்னா அதை அடைஞ்சே தீர்வாங்க. 11ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறது நல்லது தான். அதே போல் அந்த வீட்டின் அதிபதியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த தசாபுக்தி காலகட்டத்தில் நல்ல விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பொது பலனாக நம்ம இது சொல்கிறேன். அதாவது 11ல் மாந்தி இருந்தால் எல்லாருக்குமே நல்லது கொடுத்துறதில்ல. அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கிறார், அதோட தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பாசிட்டிவிட்டி இருக்கும். இல்லைனா அதனால் ஒன்றும் பெரிய நன்மையோ அல்லது தீமையோ பெருசாக கிடைக்காது. அந்த பாவகம் இயங்கும் போது, 11ஆம் பாவகம் இயங்கும் போது அல்லது அந்த அதிபதி இயங்கும் போது, அது நின்ற நட்சத்திரம் இயங்கும் போது தசாபுக்தி காலங்களில் அந்த பலனை கொடுக்கும். அப்போ அதில் ஒரு வெற்றி ஏற்படுத்தும், வேலை கிடைக்கும், முன்னேறுவாங்க, பயணங்கள் ஏற்படும், அது பலன் தரும். 12ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறது தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்கள் ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடுகளில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். அதே போல் 12ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறது தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்காது, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அது பர்டிகுலராக சின்ன வயசுலேயே அந்த வீட்டின் அதிபதியோட தசை நடக்குது, அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுது. 12ஆம் பாவகம் இயங்கலைனாக்க அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒன்றை வச்சுக்கிட்டே நம்ம பலன் சொல்லிட முடியாது. ஒரு மாந்தியை வச்சே நான் எல்லாத்தையும் பலனை சொல்லி முடிச்சிட்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். மாந்தி தோஷம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதாவது அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருந்தாங்கன்னா அது எங்கே இருந்தாலும் பெருசாக பாதிப்பாது. அந்த வீட்டின் அதிபதி சரியில்லை, பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது, அல்லது அந்த வீடு அதிபதி இந்த லக்ன சுபராக இல்லை, லக்னத்துக்கு அசுபராக இருக்கிறாருன்னா அந்த தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாந்தியும் செயல்படும். அப்போ பாதிப்பு கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நம்ம ஜோதிடத்தில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.